நாங்கள் கழித்த சாய்ந்த இடத்துல வந்திருந்து அப்படியே ஜெபிக்கும் போது என்னுடைய உள்ளத்தில் ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். அதைத்தான் உங்களுக்கு இன்றைக்கு என்னுடைய ஆலோசனை உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். கர்த்தர் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே யாவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். லேலியா அதனுடைய முதல் பாயிண்ட், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. லேலியா மலையாளத்தை தான் ஐயாம் சைடுல வச்சிருக்கேன். லேலியா லேலியா சரி, உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்துக்கு முன்னதாக தம்முடைய அருமை சீசர்கள் புடைசூழ நிற்கும்போது தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்னதால் ஒரு வார்த்தை காமிக்கை கவனித்தோம், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. நான் நினைக்கிறேன் 12 சீசர்களும் கூட இருக்கிறார்கள். வேறு அநேக சீசர்கள் இயேசுவுக்கு இருந்தார்கள். ஆனால் இவங்களை எல்லாம் பார்த்து கொண்டு என் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் இயேசு அமிதமாய் சொல்ல காரணம் என்ன? அல்லையோ சீசர்களே, அல்லையோ அப்போஸ்தலர்களே, நான் சீக்கிரமாய் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட போகிறேன். இயேசு இயற்கையாக சொன்னார், அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்புவார் என்று இயேசு சொன்ன வார்த்தையெல்லாம் இந்த சீசர்கள் மறந்து விட்டார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் இயேசு சொன்னார், இப்போ இயேசு கூட இருக்கிறபடியால் எந்த குறைவும் உங்களுக்கு வரல, எல்லாம் நிரமதியாய் நடக்கிறோம். ஆனால் ஒரு காரியம், மெய்ப்பரை விட்டுவே ஆடுகள் சிதறடிக்கப்படுவதை சொன்ன வேத வார்த்தையின்படி பிரகார மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவினுடைய சித்தம் செய்ய வருகிறார். ஆவே பிதாவின் ஆவே பரிதடக்கப்பட வேண்டியது தேவையாக இருக்கிறது. ஆனால் ஒரு உயிரோடு எழுப்புவார். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சொல்ல காரணம் என்ன? அவர்கள் ஒருவேளை இயேசுவின் மரணத்துக்கு பிறகு கலங்கி போக சேர்த்து இருக்கிறது. இயேசுவுக்கு நன்றாய் தெரியும், இந்த 12 சீசர்களும் இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் இயேசுவை 12 சீசர்கள் அப்போஸ்தலர்கள் அவரை பின்பற்றினார்கள். ஆனால் அதில் ஒருவர் யூதாஸ் காரியோத். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் அவர் இயேசுவை காட்டிக் கொடுத்தவனினால் 4 கொண்டு செத்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்திலே வித்தியாசத்துக்கு ஆமை துண்டிட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான அப்போஸ்தலர் பவுல். அல்லேலூயா. அது விஷயம் அல்ல. இயேசுவை மறந்த யாவே பேரதிலும் மறந்தரிப்பார் என்று இயேசுவுக்கு நேரமே தெரியும். அதனால் தான் இவர்களை தைரியப்படுத்தும்படியார் என் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக.
35ஆம் வசனம். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றார். சீசர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். லேலியா லேலியா இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறார், சேவல் கூவுவதற்கு முன்னே லேலுயா நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்று சொன்னார். லேலுயா ஏன் சொல்ல காரணம், யார் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன், உண்மையாதி பேருந்து யாவே பெருமிதம் சொன்னதானே பேதுரு யார் இடரல் அடைந்தார் இடரல் அடைய மாட்டேன் என்று சொன்னபோது இயேசுவினுடைய ஆவிக்குரிய கண்களினால் அந்த காட்சியை பார்க்கும்போது சேவல் போகிறதுக்கு முன்பே 3 தடவை மறுதலிப்பாய் என்று அவரை பார்த்து சொன்னார். அது அப்படியே சம்பவித்தது. அல்லேலூயா. ஆனால் இது இயேசு சொன்னபோது அல்லேலூயா பேதுரு நான் போல மரிக்க வேண்டியது இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றார். சீசர் எல்லோரும் அப்படியே சொன்னார்கள். கர்த்தருக்காய் சார்ந்ததற்கும் நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று ஒரு ஆழமான தீர்மானம் அவர்களுக்குள்ள இருந்தது. ஆனால் நிஸ்சாரமான காரியத்துக்கு முன்னே இயேசுவை மறுதலித்தார்கள். அல்லேலூயா. இயேசுவை தெரியாது என்று சொன்னார்கள். அதனால் சொன்னார் பேதுரு, இதை முன்னமே ஆண்டவருக்கு தெரியும், ஆதலால் கலங்காமல் இருக்கும்படியால் பேதுருவோடு ஆமை மற்ற அப்போஸ்தலரோடு இயேசு சொல்லுகிறார், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் கலங்கக்கூடாது? அவருடைய 2ஆம் வசனம் வாசிங்க. யோவான் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அல்லேலூயா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. இயேசு மரிக்கிறது வெறுமையாய் அல்ல, நான் உங்களுக்காக ஆமென் அல்லேலூயா ஒரு வாசஸ்தலமான வீடை கட்டமடையாய் போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை அழைத்தபோது வரையும் பள்ளமும் விட்டு இயேசுவை பின்பற்றி வந்த சீசர்கள் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னாடி எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றின சீசர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த சீசன்ல எல்லாரும் இயேசு மரித்தபோது நினைச்சிருப்பாங்க, நம்ம நடுத்தெருவில் வந்து விட்டோம். அதனால தான் பேதுரு ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார், என்னுடைய பழைய தொழிலுக்கு போகிறேன், நான் மீன் பிடிக்க போகிறேன். இயேசுவோடு இருந்த போது பணத்துக்கு கஷ்டம் இல்லை. அல்லேலூயா. வயிறு பசிக்கு ஆகாரத்துக்கு குறைவில்லை, எல்லாம் இருந்தது. இப்ப இயேசுநாதர் போய்விட்டார், இனி நம்மை போஷிக்கிறது யாருமே இல்லை என்ற ஒரு இயக்குதல், ஒரு கலக்கம் அவர்களுடைய இருந்தவனேதான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னார். ஆனால் அவே சுட்ட மீனும் அவருடைய பக்கத்தில் போனவர் என் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்தலத்தை அவே நான் உங்களை திக்கற்றவராய் வீடேன் என்று சொன்னவர் இப்போ சீசரை பார்த்து கரகாலை கேட்டு சொல்ல காரணம், உனக்காக ஒரு வீடு
பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படியாக. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் மறுபடி வந்து உங்களை எடுத்து சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. வெளியே போட்டிட்டு போகிற தெய்வம் அல்ல. நமக்காக ஒரு வாசஸ்தலம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கைவேலை இல்லாத அது நித்தியமான பவனம். அல்லேலூயா. அல்லேலூயா. 1400 ஸ்தாதி அளவுள்ள மறுபிரமான ஒரு பட்டணம், ஒரு வீடு நமக்காய் பரலோகத்தில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற போது, அல்லேலூயா, அருமை சீசர்களே, உங்களிலே கலங்கக்கூடாது. நான் போராடும், நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கிறபடி மறுபடி வந்து நான் உங்களிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மற்றுடைய எல்லா மதத்தில் உள்ள மறித்து கல்லறைகள் மூட்டப்பட்ட போது கல்லறை உடைத்து வெளியே வந்த ஒரே ஒருவர் அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. 13-14 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் என் நாமத்திலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அல்லேலூயா. அருமை சீசர்களே, நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு எந்த குறை வரல. ஆனால் நான் போராடும். அல்லேலூயா. ஏன் நீங்கள் கலங்கக்கூடாது? நீங்கள் என்னுடைய நாமத்தில் எதை கேட்டாலும் பிதாவுக்கும் குமாரனின் மகிமைப்படும்படியா அதை செய்வேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். தேவ சபையிலே நீ உண்மையுடையவராய் தேவனாய் நிற்பாயானால், அல்லேலூயா, சபை ஊக்கமாய் ஜெபிக்கிறதாக நீ ஜெபிக்கிற எந்த விஷயமானால் அதிலே கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதலால் உன்னுடைய இதய கலங்கி போக வேண்டாம். அதனுடைய 14 வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமை சீசரை பார்த்து அருமை ஆண்டவர் சொன்னார், நீ எதை கேட்டாலும் தருவேன். ஆதலால் நீ என்ன செய்யக்கூடாது? இதயம் கலங்கி போகக்கூடாது. பிரச்சனையிலே கலங்கி கொண்டிருக்கின்ற போராட்டங்களிலே கலங்கி கொண்டிருக்கின்ற வியாதியிலே கலங்கி கொண்டிருக்கின்ற வல்லமையிலே கலங்கி கொண்டிருக்கின்ற வேலையிலே கலங்கி கொண்டிருக்கின்ற கட பிரச்சனையாக இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உன்னுடைய கலக்கத்தை மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய நாமத்தினால் கேட்கவோ அதை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்கிற எவரும் பெற்றுக் கொள்கிறார். அப்படியானால் இந்த பகல் வேளையில் நீ தேவ சமூகத்தில் கேட்கிற எந்த விஷயமானாலும் நீ கலங்க வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் ஒரு விசுவாசத்தோடு கேளு. ஆண்டவர் எனக்கால் இந்த அர்த்தத்தை செய்ய வேண்டி சொல்லி யோமனுவாயால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் ஒரே குடிசையில வருடங்கள் ஆராதனை கொண்டிருக்கும் போது ஒரு பிரேயர் ஊழியக்காரர்கள் வீட்டி இருக்கும் போது நான் அந்த இடத்தில் கலந்து சென்று சாட்சி சொன்னேன். எனக்கு ஒரு ஆலயத்துக்காக ஜெபிக்கணும். அவாக இருந்த ஒரு நபர் சொன்னா, சீட்டு போட்டு தற்கால கட்டுவோம், இல்ல பில்லர் போட்டு அல்லேலூயா இத்தனை நீரா எனக்கு ஆலயம் வேணும். அல்லேலூயா.
சிலர்கள் சிரித்தார்கள், சிலர்கள் என்னை பரிகாசம் பண்ணினார்கள். நான் பேசல, ஆகவே வெளியே வந்து அழுதுட்டு அப்படியே பேசாம அப்படியே வந்தேன். அல்லேலூயா. ஆனா நான் விரும்புகிறபடி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. கேட்டவர் செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. ஆகையால் சீசர்களே, உங்கள் இதயம் கலங்க வேண்டாம். எதற்காக எதை பின்போம், எதை பிசிப்போம் என்று சொல்லி நீங்கள் மீன் பிடிக்கப்படுகிற சேர்த்திருக்கிறோம். ஆரோக்கியத்தை கலக்கி பின்மாறி போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய விஷயத்தை நீ உண்மையான நோமனினா, சபையை உண்மையா நின்று சபையாக நோமனினா, அந்த விஷயத்துக்கு கர்த்தர் நிச்சயமாய் கிரியை செய்வார். அது எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்குக்கு ஓடினா ஓடுறது தான் நேரம். ஆனா தேவ சபையில் ஒற்றங்கட்டாஜபி போவையாரா நிச்சயம் கர்த்தர் அற்புதங்களை செய்ய தேவனாய் வெளிப்படுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25 முதல் வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை கொடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிற ஜீவனும் உடையை பார்க்கிற சரீரமும். ஆமென். ஆகவே எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்களுக்கு ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. என்று உங்களுக்கு சொல்லி ஆகாரத்தை பார்க்க ஜீவனும் உடைய பார்க்க சரீரம் விசேஷித்தவையாக இருக்கிறது அல்லவா? அப்படியானால் தாரிய தினத்தை குறித்து நீ கலங்கி போக வேண்டாம். அருமை சீசர்களே, நீங்கள் கேட்டா நான் உங்களுக்கு செய்வேன், ஆதலால் நீங்கள் கலங்கி போக வேண்டாம் என்று என் அருமை ஆண்டவர் தம்முடைய தினத்தோடு சொல்லுகிறதை காண முடிகிறது. அல்லேலூயா. யாம் அவரைப்படுகிறதை நான் ஆகாயத்து பட்சிகளை அவரேற்று வரப்பு அவை விதைக்கிறவன் அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளை பரமபிதாவை கொள்கிறார். அவைகளை பாக்கியும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய ஏ முதல் ஈஸ்வருக்கு வரை உள்ள எந்த தேவைக்கும் ஆண்டவரோடு கேளு. ஆண்டவரோடு கேட்க தயாரா? இந்த அநேகருக்கும் ஆண்டவரோடு கேட்க மனமில்லை, ஆண்டவரோடு ஜெபிக்க மனமில்லை. ஆண்டவர் செய்வாரா? அநேகருக்கு சந்தேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு மனமாய் ஜெபிப்பீர்களேயானால், நீங்க ஒரு மனமாய் தேவனோடு கேட்பீர்களேயானால், நிச்சயமா நீ ஜெபிக்கிற, நீ கண்ணீர் வடிக்கிற, நீ பாரப்படுகிற, நீ துக்கிக்கிற அந்த விஷயத்துக்கு என் ஆண்டவர் அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். இது நல்ல நம்பிக்கை உண்டு. ரெண்டு வீட்டிலே செயல்படாது. நான் சொல்லி இருக்கிறேன், எல்லாரும் தொடர்ந்து சொல்லுகிறேன். இறந்து போற டைமில் ஓடி அவருக்கு நம்பிக்கை போறேன். நினைச்சதோ தாய் நான் உடனே கையை பிடிச்சிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் போற ஜீவன் வெளியே இப்ப வரணும்னு சொல்லி ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய நாமம் சரியானால் 1.5 தோசை நான் ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு வார்த்தை அவர் சொன்னார், இந்த இடத்துல ஒரு ஆராதனை நடத்தார், இடம் கொடுக்கணும்னு சொல்லி விட்டாங்க. அது சொன்னாரு. அதுக்கப்புறமா அன்னைக்கு ஜீவன் போகுது, அதுக்கு பிரதான் ஜீவன் போகுது. அல்லேலூயா. நான் எதுக்காக சொன்னேன்னா, நம்முடைய ஜெபத்துக்கு விலை உண்டு. நீ தேவனோடு கேட்பாயால் நிச்சயமா கர்த்தர் உனக்கு கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிலிப்பியர் 4:6. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும்
கவலைப்படாத எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி எல்லாவற்றுக்கு மேலான சமாதானம் உங்கள் இதயத்தில் உங்கள் சிந்தைகளை கிறிஸ்தேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஒன்றுக்கு கவலைப்படலாம். வியாதியா கவலைப்படாத, பிரச்சனையா கவலைப்படாத, போராட்டமா கவலைப்படாத, சமாதானத்தையா கவலைப்படாத, சோதரத்தோடு ஜெபத்தினால் விண்ணப்பத்தினால் ஆண்டவரிடத்தில் சொல்ல, ஆண்டவரிடத்தில் சொல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் மெல்லிய சத்தத்தோடு நம்மோடு பேசுவா. மகனே, நான் உனக்கு செய்வேன். இன்னொரு சத்தம் வரும், இது எனக்கு விருப்பம் இல்லை என்று வரலாம். ஆனால் இன்றைக்கு காலவேளையில் கண்ணீரோடு ஜெபிப்பாயானால், ஒரு தீர்மானத்தோடு ஜெபிப்பாயானால், ஒரு சமர்ப்பணத்தோடு ஜெபிப்பாயானால், நீ நினைக்கிற எந்த விஷயமானாலும் கர்த்தர் அர்த்தம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அர்த்தங்களை தேடி நீ எங்கே ஓட வேண்டிய தேவையில்லை. நீ ஆராதிக்கிற இந்த ஆராதனையில் இருக்கிற ஆண்டவரே, நான் இந்த பிரச்சனையோடு இருக்கிறேன். அல்லேலூயா. தீர்க்க தரிசனங்களை பின்னாடி ஓடாத, அர்த்தங்களை பார்த்து ஓடாத, கர்த்தருடைய வார்த்தை வசனத்த உன்னை அர்ப்பணித்து கவலைப்படாத, சோதரத்தோடு கூடிய ஜெபத்தால் விண்ணப்பத்தோடு தேவனுக்கு தெரிவிக்கும் போது எல்லாவற்றுக்கும் வேறான ஒரு தெய்வீக சமாதானம் உன்னை காத்துக்கொள்ளும். ஒரு குடும்பத்தை காத்துக்கொள்ளும், ஒரு தலைமுறையை காத்துக்கொள்ளும். இந்த மகன் பேரையில் அல்லேலூயா உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக ஏற்றி சொல்ல கர்த்தர் இந்நாட்களில் தாவீதினை குறித்து ஏவாய் தீர்ந்து ஏவாய் தீர்ந்து என்னுடைய சரீரம் சொல்வதை நினைத்து, என்னுடைய குடும்பம் சொல்வதை நினைத்து, என்னுடைய ஆவே சாமர்த்தியம் நினைத்து வர கலங்கிக் கொண்டிருக்கிறாயா, வர பதறிக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் சித்தமா இந்த மகள் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் அர்த்தங்களை செய்வேன். எதை நோக்கி கோபப்படு, எதை நோக்கி கோபப்படு? நான் அர்த்தங்களை செய்கிற தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில அர்த்தம் செய்கிறவாறு புண்ணிய இடங்களை தேடி ஓடாதே. இருந்தாலும் நீ கர்த்தருக்காய் பட்சத்தை உண்மையாக ஆண்டவர் அர்த்தங்களை செய்வார். இந்த மகள் கட்டிகளை இந்த மகள் உதயம் போகிறது. அல்லேலூயா. உன்னை பலவீனப்படுத்துகிற, உன்னை அடிமையாக்குகிற எந்த பலவீன வல்லமையானால், எந்த கட்டையானால், எந்த பிசாசின் ஆதிபத்தியமானால் அதை கர்த்தர் முழுமையாக உடைப்பார். இந்த மகன் நம்மை முழுமையாக படிப்போம். இந்த வார்த்தைகளால் நம்மை பலப்படுத்துவாராக.